Hey guys, welcome back to my channel Beat All in One. Okay, நீங்க thumbnail பார்த்த மாதிரியே இந்த வீடியோ வந்து Samsung A10 மொபைலை பற்றின ஒரு ரிவ்யூ. ஸோ அதுக்கு முதல் இந்த மொபைலை வந்து நான் 1.5 year யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மொபைலை நான் என்னென்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலுமோ கேமிங் அப்படியே சகல விதமாக தேவைகளுக்கும் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் இதில் உள்ள நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாமே தெரியும். ஸோ அதில் பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலில் எல்லா விதமான கேட்டகரி வீடியோஸும் வரும். அதான் பீட் ஆல் இன் ஒன் வச்சுக்கோங்க. எல்லா கேட்டகரியும் வரும். வ்ளாக்ல இருந்து டெக்னிக்கல் ஹேக் எல்லாமே வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் ஒரு வீடியோ எடுக்கிற அவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி ஸோ டிஷர்ட் கேட்ட கலரில் தொப்பியெல்லாம் போட்டு எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ தான் வளர்ந்துட்டு வர்ற சேனல். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால தான் இந்த சேனலை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளும். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே காய்ஸ், நாங்கள் ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முதல் நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க, இப்போ சாம்சங் M சீரீஸ்லேயே மொபைல் எடுத்து வாங்கிட்டு நான் ஏன் இப்போ தான் A10 மொபைலை பற்றி ரிவ்யூ போடுறான்னு. ஸோ எல்லா பீப்புள்ஸாலையும் எல்லா டைம்லையும் வந்து விலை கூடின மொபைல்ஸை வேண்டே இல்லாது. ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு பெஸ்ட் ஃபோன் உங்களுக்கு தேவைன்னா A10 சாம்சங் A10 மொபைலை வந்து சொல்லலாம். ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த ரிவ்யூ போடுறேன். அண்ட் நான் இந்த மொபைலை வந்து 1.5 year யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா தேவைகளுக்கும் யூஸ் பண்ணுறேன். கேமிங்லேருந்து வீடியோ ஷூட்டிங் எல்லாத்துக்குமே இந்த மொபைல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் இதில் உள்ள நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாமே தெரியும். ஸோ அதான் அதை பற்றி உங்களோட ரிவ்யூவாக சொல்கிறதுக்கு தான். ஓகே இதுதான் அந்த மொபைலோட பாக்ஸிங். இப்போ தான் வரும். இதான் பாக்ஸ். ஓகே, நாங்கள் இதை அன்பாக்ஸ் பண்ணினா இது ஆல்ரெடி நான் பாக்ஸ் முதலே வச்சுருந்தபடியாக இப்போ எடுத்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உள்ள பேக்கிங் இதே ஸ்டைல்லாம் வரும். இங்கே ஒரு அடாப்டர் வரும். சார்ஜிங் ஒயர் வரும் இங்கே. ஓகே, ஸ்டார்டில் இருந்து மொபைலில் நார்மலாக பார்க்கலாம். ஓகே, இதுன்ற முதல் பில்ட்டிலேருந்து போகலாம். இது என்ன மாதிரி ஷேப்ஸ் அதில் வச்சு போகலாம். இதுன்ற வழியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்லிம் மொபைல், நல்ல ஸ்லிம்மாக இருக்குது. அண்ட் கலர் பார்த்திங்கன்னா இது டார்க் ப்ளூவில் வருது அண்ட் பிளாக்லேயும் வருது இந்த மொபைல். அண்ட் இதுன்ற ஸ்பீக்கர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டுக்கு ஏற்றளவு ஃபுல் சவுண்டில் விட்டு வீட்டுக்கு ஏற்றளவு யூஸ் பண்ணலாம். டால்பி அட்மாஸ் இருக்குது இந்த மொபைலில். ஓகே, இந்த மொபைலோட சைஸை நீங்கள் பொதுவாக பார்க்கணும்னு சொன்னால் இன்ச்சஸில் பார்த்தால் சரியாக 6 inch மொபைல் இது. தென் ஓகே, கேமரா குவாலிட்டியை பார்க்க போனால் கேமரா குவாலிட்டியில் வந்து பேக் கேமரா வந்து 13 MP கொடுத்துருக்கு. தென் செல்ஃபி கேமரா அல்லது ஃப்ரண்ட் கேமரான்னா அது வந்து 5 MP கொடுத்துருக்கு. சிங்கிள் கேமரா தான் பேக் சைடில் இருக்குது இதுக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. நல்ல ஃப்ளாஷ் வந்து நாங்கள் லோ லைட்லேயும் யூஸ் பண்ணலாம், ஹையில் விட்டும் யூஸ் பண்ணலாம் ஃப்ளாஷ். தென் இதில் கேமராண்ட குவாலிட்டி ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கணும்னால் அடுத்த தரம் இது சொல்லிட்டு போய்களே இடையில் நான் கேமரா குவாலிட்டிக்கு போகல அதை பற்றி அதில் அடுத்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். தென் ஓகே, இந்த லைட் நல்ல ஒரு ஃப்ளாஷ் லைட். இந்த இடத்துல முன்னுக்கு பார்த்திங்கன்னா V டிஸ்பிளே. இப்போ வேறு நிறைய ஃபோனுக்கு வந்து U டிஸ்பிளேயில் வந்து ஒன்று இருக்குது. யூ டிஸ்பிளேயை விட V ஸ்டைலில் வர டிஸ்பிளே நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது. நல்ல ஸ்டைலிஷான டிஸ்பிளே இது. ஸோ இந்த இடத்துல செல்ஃபி கேமராவுக்கு பக்கத்துலேயே ஒரு சென்சர் இருக்குது. அந்த சென்சர் வந்து இதில் வந்து ஃபேஸ் டிடெக்ஷனுக்காக வேண்டி ஃபேஸ் அன்லாக் இருக்குது இந்த மொபைலில். ஸோ ஃபேஸ் டிடெக்ஷனுக்காக வேண்டி இதை யூஸ் பண்ணுறது. தென் இந்த அவுட் சைடில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து 2 SIM யூஸ் பண்ணலாம், 2 micro SIMs அண்ட் ஒரு மெமரிஷிப் யூஸ் போடுறதுக்கு ஸ்லாட் இருக்குது. அண்ட் இந்த ரைட் சைடில் வந்து வால்யூம்
வால்யூம் பட்டன்ஸ் ரைட் சைடில் இருக்குது. அதுக்கு கீழே பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஓகே, இதில் உள்ளுக்கு நாங்கள் போய் பார்த்தா இந்த மொபைல் இந்த ஸ்டைல் இப்படி தான் இருக்குது. நான் ஆல்ரெடி வால்பேப்பர் எல்லாம் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த மொபைல் ஸ்டைல் இப்படி தான் இருக்குது. ஓகே, ஓகே, உள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து 32 GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ ஒரு மொபைலுக்கு போதுமான அளவு நல்ல ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இந்த முக்கியமானது வந்து 2 GB ரேம் வந்து முக்கியம். இப்போ நிறைய பேர் கேமிங்குக்கோ இல்லாட்டி என்ன தேவைக்கின்றாலும் ரேம் நீங்கள் முக்கியமாக பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து 2 GB ரேம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 2 GB ரேமில் என்ன செய்யலும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, கால் ஆஃப் டியூட்டி கேம் வந்து மினிமம் 2 GB ரேம்லாம் ரன் பண்ணக்கூடிய கேம். ஸோ அந்த கேமே நான் இதில் ஒரு சின்ன லேக் கூட இல்லாமல் ரன் பண்ணக்கூடிய அளவாக இருக்குது இந்த மொபைலில். பட் ரன் பண்ணலாம். அந்த சேம் டைமில் வந்து உங்களுக்கு நார்மல் கால் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் கால், வைபர் கால், ஏதாச்சும் ஒரு கால் வந்ததுன்னா உங்களோட நெட்வொர்க் ஏரரால் இந்த கேம் வந்து ஸ்டக் ஆகும். அதோடைய ரேம் 2 GB இருக்கிறதால ஸ்டக் ஆகுது கொஞ்சம். மற்றபடி கேம் நல்லா ஸ்மூத்தாக போகுது. ஓகே, இந்த ஃபோட்டோ குவாலிட்டி நீங்கள் இப்போ மேலே பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த ஃபோட்டோ வந்து இதே மொபைலில் நல்ல க்ளோஸ் ரேஞ்சில் எடுக்கப்பட்டது. ஓகே, இது வந்து பேக் கேமரா 13 மெகா பிக்சலில் எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. ஓகே தென் நாங்கள் செல்ஃபி கேமராவில் பார்க்கலாம். செல்ஃபி கேமரா வந்து இந்த ஃபோட்டோ செல்ஃபி கேமராவில் எடுத்தது. அவ்வளோ குவாலிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஓகே, செல்ஃபி நாங்கள் 2 பிக்சர்ஸ்ன்ற சைஸையும் பார்க்க போனோம் என்றால் 13 மெகா பிக்சல் எடுக்கிறது, அதாவது பேக் கேமராவில் எடுக்கிறது வந்து 3.81 MB 3 to 4 MBக்குள்ளே வருது. ரிசல்யூஷன் 4128 into 2322 ரிசல்யூஷனில் வருது. அண்ட் இதே நீங்கள் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ஃபி கேமரா வந்து எம்பிஏ வரல. இது ஃபோட்டோட சைஸ் வந்து 1014 கிலோபைட்டில் நிற்கிது. ஸோ அது கொஞ்சம் 5 MBக்கு 5 மெகா பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஃபோட்டோ வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2560 into 1212, அதாவது 1212. ஸோ இது வந்து செல்ஃபிக்கு பெருசாக பெட்டர் குவாலிட்டி காணாது. பட் பேக் கேமராவில் வந்து ஒரு ஹை குவாலிட்டியான இமேஜ் நாங்கள் ப்ராசஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், இதுண்ட பேட்டரியின் குவாலிட்டி நாங்கள் பார்க்க போனோம் என்றால் 3500 mAhல இருக்குது பேட்ரி. இந்த பேட்ரி வந்து நான் இப்போ ஒரு 1.5 இயராக யூஸ் பண்ணிட்டு வர்றேன். எந்த வித பிரச்சனையுமே இந்த ஃபோனில் வர இல்லை. 4-5 தரம் ரோட்டில் போயிருக்க ஃபோனுக்குள்ள உட விழுந்திருக்கு. பெருசாக உடைவு, இந்த சென்சார் ப்ராப்ளம்ஸ் ஒன்றுமே வர இல்லை நம்ம மொபைலில். இன்னும் பேட்டரியை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 100% சார்ஜ் ஏறுறதுக்கு ஒரு 1.5 hour எடுக்குது. 1.5 hourல 100% சார்ஜ் ஏறுது. அந்த 100% சார்ஜும் நாங்கள் இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு கேமை வந்து நான் இப்போ கால் ஆஃப் டியூட்டி கேம் வந்து ஒரு பெரிய கேம். ஸோ அந்த கேமை நான் ஒரு 7 to 8 hours கண்டினியூஸாக ப்ளே பண்ணிட்டு இருந்தால் கூட ப்ளே பண்ணக்கூடிய அளவு சார்ஜ் இந்த மொபைலில் நிற்குது. தென் அதுதான் பேட்டரியின் குவாலிட்டி. ஓகே கைஸ், இந்த மொபைலில் வீடியோ குவாலிட்டியை பற்றி சில நேரம் ஜோதிச்சிருப்பீங்க, சில பேர் ஜோதிச்சிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ குவாலிட்டி வந்து இந்த மொபைலில் எடுக்கிற வீடியோ வந்து ஒரு 50 inch டிவியில், ஒரு பெரிய 50 inch டிவியில் வந்து நாங்கள் போட்டு ஒரு சின்ன வட்டு கூட இல்லாமல் போடக்கூடிய அளவு நல்ல ரிசல்யூஷனோட குவாலிட்டி வருது வீடியோ குவாலிட்டி. பிகாஸ் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நார்மலாக இந்த மொபைல்லே ஒரு மேஜிக் ட்ரிக் வீடியோன்னு எடுத்து 50 inch டிவி ஒன்றில் ப்ரொடியூஸ் பண்ணி போட்டேன்னா, ஸோ அதில் நல்ல குவாலிட்டியான வந்தாக்கள் கூட கேட்டாவே நீங்கள் வீடியோ கேமராவில் எடுத்ததா இல்லை நார்மல் ஃபோனில் எடுத்ததான். ஸோ அவ்வளோ ஒரு குவாலிட்டியான வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் இந்த மொபைலில். ஓகே, எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் இந்த மொபைலில். வேறு எதுவும் உங்களுக்கு இந்த மொபைலை பற்றி தெரியணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்கலாம். லாஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போய் இந்த மொபைலில் ப்ரைஸ்.
இந்த மொபைலோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு 17,000 to 18,000க்குள்ளே இருக்குது. அதாவது 17,000க்குள்ளே இருந்து 18,000 வரைக்கும் இந்த மொபைலோட ப்ரைஸ் ஸ்ரீலங்காவில். இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7,000 to 8,000 ருபீஸ்க்குள்ளே இருக்குது. 7,500 சம்திங்க்கு இந்த மொபைல் நீங்கள் எடுக்கலாம் இந்தியாவில். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ இருந்திருக்கும். இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் ரிவ்யூஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பியட்ரிக். ஓகே, மறக்காமல் பெல் பட்டன் அமைத்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துட்டுருக்கும். தேங்க்யூ guys, see you in my next video. Bye.